கர்த்தர் நமக்கு வேண்டவராக கர்த்தரை வார்த்தையை கொடுக்க தேவனுடைய பெரிய கிருபைக்காக என் தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன். இந்த நாளிலேயும் சங்கீதம் 143 சங்கீதத்துல 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 10ஆம் வசனம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக அப்படின்னு பார்க்கிறோம். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நிச்சயமா நடத்தணும் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றாரு. தாவீது சங்கீதம் சொல்றாரு, உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவீராக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மளை எரிச்சுவாரு, நல்லபடியே நடத்துவார். நமக்கு ஆண்டவற்ற ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது ஆவியானவர் சரியான பாதையில் எரிச்சுவாரா நடத்துவார் என்று வேதத்துல பார்க்கிறோம். சங்கீதம் 32ஆம் சங்கீதத்துல கூட நம்ம வசனத்தை அடிக்கடி நான் சொல்லுவேன். 32ஆம் சங்கீதத்துல கூட என்ன வசனம் போடுதுன்னா, 8ஆம் வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு வசனம் இருக்கு. அப்போ நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அப்போ ஆண்டவர்களை நம்ம கேட்டாதான் ஆண்டவர் நம்மளை நடத்த முடியுமே தவிர நம்மளுடைய மாம்சத்தின்படி நம்ம நடந்தோம்னா, நம்ம வேதத்தில் நம்ம பார்த்தோம், ரோமர்ல பார்த்தோம், மாம்சத்தின்படி நடந்தா என்ன செய்வாங்களா, சாவீர்கள் அப்படின்னு சொல்லி ரோமர்ல பார்த்தோம். மாம்சம்னா நம்ம விரும்பினது, நம்ம விரும்பி நம்ம செயல்படுறது ஆண்டவருக்கு என்ன செய்ய பிடிக்காத ஒரு காரியமாய் காணப்படுது. பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல போட்டிருக்கு, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தை செய்திகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்போ ஆவியானவராக நம்ம என்ன செய்ய முடியும்னா நம்ம நடத்த வேண்டுமே தவிர மாம்சத்தின்படி நம்ம செயல்பட்டா இப்படி என்ன செய்வாங்களா, அழிவை காண்பார்கள். வேதத்தில் அழிக்கப்படுவீர்கள் அப்படின்னு ஒரு மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். அப்போ மாம்சத்தின்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஆண்டவரே இந்த காரியத்தை செய்யணும், செய்ய வேணுமா செய்ய வேண்டாமா, நாங்க போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க மனசுல நினைச்சு தேவசத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டு போயிட்டு வா, நீ போக வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரு. அவளுக்கு இருதயத்தில் ஆவியானவர் என்ன செய்வாரு, ஆத்மாவில பேச ஆரம்பிச்சிருவாரு, நீ போ, நீ வேலை நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்ப ஆவியினால நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் நீ என்ன செய்யணும், அவற்றை கேட்டு பெற்றுக்கொண்டாலும் பெரிய சமாதானம் நிச்சயம் இருக்கும். மாம்சத்தின்படி நம்ம செயல்படும் போதுதான் பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். நான் கட்டுரைப்பில எந்த ஒரு காரியத்தையுமே நம்ம யோசனை பண்ணி ஒரு சில நிமிடம் இருந்து ஆண்டவரே இந்த காரியத்துல நான் என்ன செய்யலாம், பேசலாமா பேச வேண்டாமா, போகணுமா போக வேண்டாமா, நான் என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு 10 நிமிஷம் அமைதியா நீ இருந்து வந்தீங்கன்னா ஆவியானவர் உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாரு. அலேலுயா அலேலுயா. அன்னைக்கு சாமுவேல் இப்படிதான் குட்டி பையனா இருந்தா, அவங்க ஆண்டவரை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவங்க அண்ணால அவங்க குழந்தை பிறந்த உடனே அந்த பையனை நான் என்ன செய்வேன், நான் உங்க ஆலயத்துல விட்டுருவேன் ஆண்டவரே, நான் மலடிங்கிற பிள்ளை இல்லாம எனக்கு குழந்தை பையத்தை தாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு தேவ சமூகத்துல அண்ணா கண்ணீர் படிச்சு ஜெபிச்சாங்கன்னு சொல்லி 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல பார்க்கும்போது அவங்க அந்த தேவனுடைய ஆலயத்துல அவங்க ஜெபிக்கிறதுனால வீட்டுல ஒரே அழுகுறாங்க. தன் கணவர் நான் உன்கிட்ட அன்பா இருக்கேன்ல, நீ ஏன் இப்படி போல அப்படின்னு நினைச்சு அழுகுற அப்படின்னு கேட்கிறாரு. ஆனாலும் மலடிங்கிற அந்த பேரை மாத்தணும் அப்படின்ட்டு கர்த்தருடைய ஆலயத்துல போய் அவங்க ஒரு பண்டிகை நாள்ல அவங்க குடும்பமா போய் அந்த இடத்துல எரிச்சுறாங்க, கர்த்தருடைய ஆலயத்துல கெஞ்சி நிக்கிறாங்க, கரங்களை ஏந்தி அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க உட்காந்து மனக்கசந்து அழுதாங்கன்னு சொல்லி வேதத்துல பாக்குறோம். அவங்க மனக்கசந்து தேவ சமூகத்துல எழுதினாங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்த்தோம்னா மனக்கசந்து எழுதினாங்களா, தேவ சமூகத்துல அழுதாங்களாம். அவள் போய் மனக்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றான். ஆனா அவங்க அழுகுறாங்க, ரொம்ப அழுகுறாங்க. அப்புறம் அவன் பொருத்தனை பண்றான். சேனைகளின் 11ஆம் வசனத்துல, சேனைகளின் கர்த்தாவே தேவனே, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியானை மறவாமல் நினைத்தருளி உமது அடியானுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சதுரங்கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தான், கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு. அவங்க அந்த பிள்ளைக்கு பால் படி மறந்த உடனே நினைச்சுட்டாங்க தேவனுடைய ஆலயத்துல. அப்போ இப்போ அவங்க வீட்ல இருந்து வளர்றாங்க, வீட்டுல இருந்து வளர்ந்து அவங்க நிறைய படிச்சு ஆண்டோடைய ஊழியத்துக்கு செய்யறாங்க. ஆண்டா உன்னை ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்துருக்கேன், நீ ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி அவங்க ஜெபிக்கும் போது அவங்களே என்ன செஞ்சிருந்தாங்க, ஊழியம் செய்யறதுக்கு ஆண்டரை எழுப்பிடுறாங்க, ஊழியம் செய்யறாங்க. அப்போ முன்னாடி காலத்துல அவங்க என்ன சொல்றாங்க, இந்த பால் மறந்த உடனே
கர்த்தருடைய ஆலயத்துல கொண்டு அங்க என்ன விட்டுறாங்க. அங்க இருக்கிற ஊழியக்காரங்க அவங்க என்ன செஞ்சாங்க, பராமரிக்கிறாங்க. அப்ப நிறைய பேர் அங்க இருப்பாங்க, பராமரிக்க அந்த பிள்ளை அங்க வளர்க்காங்க. அப்ப அந்த பிள்ளை வந்து என்ன செஞ்சா, தேவனுடைய ஆலயத்துல நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறான். தூங்கும் போது ஆண்டவர் என்ன இரவுல வந்து சாமுவேலே சாமுவேலே கூப்பிடுறாரு. அப்படி நேரம் போய் என்ன செஞ்சா, தாத்தா அங்க இருக்கிற அந்த ஆலயத்துல இருக்கிற ஒரு ஊழியக்காரர் அங்க இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் என்ன செய்யறா, எங்க தாத்தா நீங்க கூப்பிட்டீங்களான்னு கேட்கிறான். அப்ப நான் கூப்பிடலப்பா அப்படின்னு திரும்பி பார்த்துக்கிறான். திருப்பியும் கூப்பிடுறாரு. திருப்பியும் ஏனி தாத்தா நீங்க கூப்பிட்டீங்களான்னு கேட்கிறான். அப்போ வந்து என்ன செய்யலாம், தாத்தா என்ன சொல்றாங்க, இனிமே கூப்பிட்டா நான் கர்த்தாவே சொல்லும் அடியும் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட பேச விரும்புறாரு அப்படின்னு. அப்போ ஆண்டவர் அந்த பையன் போய் என்ன செய்யறாரு, பேசுறாரு. அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகிட்டையும் ஆண்டவர் பேச விரும்புகிறாரு. நம்ம தான் என்ன செய்யணும், நம்மளோட இருதய கடினத்தை நிமித்தம் அவர்கிட்ட பேச நமக்கு விருப்பம் இல்லாம நம்ம சொந்த மாம்சத்துக்கு நம்ம என்ன செய்யறோம், இடம் கொடுத்துக்கிறோம். சொந்த மாம்சத்துக்கு இடம் கொடுக்கறதுனால ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம என்ன செய்ய முடியல, கேட்கவே முடியல. நான் பார்த்தீங்கன்னா ரோமர் 8ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனம், ரோமர் 8:6 பார்த்தோம்னா, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா. அப்ப ஆவியின் சிந்தையில இருக்கணும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளை ஏசப்பா நம்ம என்னைக்கு ஏற்றுக்கொள்றோமோ அப்ப அவர் நம்மகிட்ட பேசுக விரும்புகிறாரு. அப்ப கர்த்தாவே சொல்லும் அடின்னு கேட்கிற இந்த சாமுவேல் சொன்னது போல சிறு வயதிலேயே ஆண்டு பேசுறாரு. இப்போ நம்மகிட்டயும் ஆண்டு சிறு வயதிலேயே நமக்கு இடைப்பட்டு தான் இருக்கிறாரு. அப்போ நம்ம தான் என்ன செய்யணும், அவரை விட்டு நம்ம விலகி போயிட்டே இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் ஆண்டவருடைய நெருங்கிறதுக்கு தேவனே என்னோட பேசும் போது பேசுவார். அதனால இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க வந்து ஆண்டவரை நெருங்கி போக முடியல, விசுவாச போக விட மாட்டேங்க. பலவித பாவத்தை உண்டு பண்ணி அந்த மக்களை பாவ பேசி திருப்பி அவங்களை சின்ன பின்னமா சீரழிச்சு கொண்டு இருக்கிறான். ஆனா தேவன் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு, அவர் சித்தத்தை வச்சிருக்கிறாரு. அவருடைய என்ன காரியம் இந்த பிள்ளை கூட என்ன செய்யணும் வச்சிருக்கிறாரு. ஆனா செய்ய விடாதபடி அவன் என்ன செஞ்சிருவான், தடுத்துடும். அப்படி கூட பைபிள்ல இருக்குது, சிம்சோன்கிறவரை என்ன செய்யறான், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய விடாதபடியே அவனை பலவித பாவத்துல கொண்டு போய் அழிச்சுதான் விசாரிச்சு. ஆனா கடைசி நேரத்துல அவன் ஆண்டவருக்கு நினைச்சான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கான். ஆண்டவர்கிட்ட பேசுறான், ஆண்டவரே எனக்கு ஒரு விஷயம் நீ இறங்க ஆண்டவரே சொல்லுவான். ஏன்னா பல பாடு, நாய்படாத பாடுபட்டேன்னு சொல்லுவாங்க எல்லாரும். அதே பாடல சிம்சன் பட்டாரு. அவர் வயிற்றுல தாய் வயிற்றுல இருக்கும் போதே ஆண்டவர் வயிற்றுல வரைக்கணும்னே ஆண்டவர் தரிசனம் பேசிட்டாரு. அவனுக்கு ஒரு ஆண் பிள்ளை தருமேன்னு சொல்லி ஆண்டவர் மனோவட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மனோ மனைவிட்டையும் பேச ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் பேசிதான் அவங்களுக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுத்தாரு. சவரம் தெரியலாம், கத்திலாம் தலையில படக்கூடாது வைக்கணும்னு எல்லாம் நிறைய பேசியிருப்பாரு. நசனா வேறவங்க இருந்தாங்க, அப்படி எல்லாம் இருக்குன்னு ஆண்டவர் சொல்லாரு. ஆனா அவனை ஆண்டவர்களை நெருங்கி போக விடாதபடி, தாய் தப்புன்னு கீழ்ப்படிய விடாதபடி அவன் மன விரும்பினபடி போயிட்டான், மாம்ச விரும்பினபடி போயிட்டான். மாம்ச விரும்பினபடி போனதுனால தேவ சித்தத்தை அவங்களால என்ன செய்ய முடியல, செய்ய முடியல. ஆனாலும் தேவன் என் பிள்ளைங்கிற ஒரு வைராக்கியத்துல அவனை வந்து எந்த இடத்தையும் நான் வெட்கப்படுத்த விட மாட்டேன்னு சொல்லி கடைசி நேரத்துல அவன் என்ன செஞ்சாரு, கர்த்தர் அவன் கேட்டதை அந்த அறிவு செய்தார். நான் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க ஏசப்பா பிள்ளைங்களா இருந்தா தேவனுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. தேவ சித்தத்தை செய்ய விட மாட்டான், தேவனுடைய திட்டத்தை செய்ய விட மாட்டான். அவன் மனம் விரும்பினபடி அப்படியே திருப்பிடுவான், அப்படியே மாம்சம் விரும்பினபடி அப்படியே திருப்பிடுவான். ஆனா மாம்சத்தின் பிடி நீங்க நிறந்தீங்கன்னா என்ன செய்யாங்க, சாபீர்கள் தான் வசனம் போட்டுருக்கு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தை செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்போ ஆவியின் பிரகாரம் என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட பேசி பேசி நம்ம தேவனுடைய பிள்ளைகள் வீணும் குடும்பத்தை கட்டும் போதோ ஊழியத்தை செய்யும் போதோ அழைத்து போனாலோ, நான் ஆண்டவரை நீ அழைச்சிருக்கிறீரே என்னை கொண்டு நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்குன்னா தேவனுடைய சமாதானத்தை எழுச்சினார் ஆண்டவரே தாரார் திரும்பி வாசித்தோம். 6ஆம் வசனத்துல பார்த்தோம். 8:6 ரோமர் 8:6 மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா. அதனால தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆவியினால் நடத்தப்பட, கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். ஆனா ஆண்டவர்களுடைய ஆவியினால் நடத்தப்படாதபடி பல விதத்துல நீங்க கிறிஸ்தவ பிள்ளைகளை குடிக்க வைக்கலாம், போதையில போட வைக்கலாம், நடுரோட்ல போட்டு தள்ளிதான் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்ய. எவ்வளவுக்குள்ள ஆண்டவரை வேதனைப்படுத்துமோ அவ்வளவுக்குள்ள அந்த பிசாசானவன் என்ன செய்யறான்னா கர்த்தருடைய பிள்ளைகளை என்ன செய்ய முடியாது, நேசப்ப பாதத்தை நெருங்க விடாதபடி அவன் தடுமாற வைக்கான், அவனை அழிச்சு கொண்டு போயிடுவான் பிசாசு.
ஆனா நீங்க என்ன செய்யணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க அப்படிதான் பைபிள் போடுது. பிசாசு தந்திரக்காரனா இருக்கிறான், நீங்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க பைபிள் போடுங்க. நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களா கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுகிற பிள்ளைகளா இருந்தா உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், நீங்க போற திருச்சபை ஆசீர்வதிக்கப்படும். அது மாத்திரம் இல்ல, தேவ ராஜ்யம் கட்டப்படும். அப்படிப்பட்ட கிருபையை நீங்க என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரு. பாருங்க, வசனத்துல 5:8 பார்த்தோம்னா, ரோமர் 8:5 அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அப்போ ஆவிக்குரிய காரியத்தை தான் என்ன செய்யணும், சிந்திக்கணும். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய காட்டுவேன் ஆண்டு சொல்லி தரலாம். அப்போ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே நீ எனக்கு போதி, ஆண்டவரே நீ சொல்லி கொடுக்குற காரியத்தை நான் செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக்கொண்டுங்க. உனக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும், இப்படி நல்ல ஆவியை நீ செம்மையான பாதையில் நடத்துவீராக அப்படின்னு வசனம் பார்த்தோம்னா, அப்ப 143 சங்கீதத்துல 10 வசனம் வாசித்தோம். அப்ப அந்த வசனத்தை வாசித்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்களுக்கு பிரியமானதை செய்யணும், நீ உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும், உன்னுடைய நல்ல ஆவியை நீ செம்மையான பாதையில நடத்தட்டும் அப்படின்னு கேளுங்க. கேட்டதான் ஆண்டவர் நினைச்சுவாரு, நமக்கு தருவார். அவர்கிட்ட கேட்காம நம்ம மாம்சத்தின் நம்ம செய்யக்கூடாது, செயல்படவே கூடாது. 8ஆம் வசனம் போட்டு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். அவ மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க. மாம்சத்தின்படி நடக்கிறவங்க தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. ஆவியின் பிரகாரம் நடக்கும் போது, கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்படும் போது, தேவனுடைய ஆவியானவர் சகலத்தையும் நமக்கு நினைச்சுவாரு, போதிப்பார். சக்தி ஆவியானவர் உங்களுக்கு வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். அப்ப சத்தியத்துக்குள் நம்ம நடத்தப்பட வேண்டுமானால் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு ஆவியில நிரப்பப்பட்ட பிள்ளைகளா நம்ம நெருங்கி ஆண்டுட்டு போகும்போதுதான், அப்ப நெருங்கி போனா என்ன செய்யணும், நல்லா செபிங்க, உடைய ஆவியினால் நீ நிரப்புங்க, நம்முடைய சத்தத்தை கீழ்ப்படியணும். நான் ஆண்டவரே நான் உங்களுடைய அன்புக்குள் இருக்கணும், என்னை திசை திரும்ப விடாதீங்க, என்னை ஆவியானவர் ஆட்கொள்ளுங்க, பரிசுத்தாவியை ஆட்கொள்ளுங்க. என் மாம்சம் எனக்கு செயல்படக்கூடாது, மாம்சத்துக்கு அழிச்சு போடுங்க, தேவ ஆவியினால் நடத்தப்பட ஆண்டவரேன்னு சொல்லும் போது அவங்க நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அவர் பேசுவாரு. நான் தேவனுடைய பிள்ளைகளாக்கி நீங்க கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க, தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுங்க. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படும் போது ஆண்டவர் உங்களை என்ன செய்யறாரா, நடத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை என்ன செய்வாரு, நடத்துவார். அல்லேலூயா. நம்ம மாம்சத்திற்கு போயிருந்தோம்னா மாம்சம் பாவத்தை தான் செய்ய வைக்கும். மாம்சம் எதனாலும் விருப்பம், எதனாலும் செய்ய சொல்லும். ஆனா நம்ம ஆண்டவரே இது அசுத்தம், இது அசிங்கமான காரியம், பிசாசுக்குரிய காரியம், பிசாசு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். நீர் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர், நீர் உண்மையுள்ள தேவர், நான் பரிசுத்தமா இருக்கிறபோது நீங்களும் பரிசுத்தமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க, இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க, இன்னும் பரிசுத்தப்படுங்க. ஆண்டவர்களை நெருங்கி போனதான் கர்த்தர்களை பரிசுத்தப்படுத்த முடியும். மாம்சத்தின்படி அப்படியே நம்ம செயல்பட்டுக்கிட்டே நம்ம சிந்தனையை பிசாசுக்கு ஒப்பு கொடுத்துக்கிட்டா அந்த பிசாசு தான் நடத்துவான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்க ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க, தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசப்பா சமாதானத்தை கொடுக்க வந்த தேவன், நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. பூட்டிய வீட்டுல சீசன்ல இருக்கும் போது பயந்து போய் யூதர்கள் பயந்து இருக்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னார், உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொன்னாரு. சமாதானத்தை கொலைச்சி நம்ம சமாதானத்தை கண்ணீரோட எல்லாம் போயிருக்கோம். சமாதானத்தை கொடுக்கிறவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அதனால அவரை பாருங்க, அவர் சமுத்திர முழங்கால் போடுங்க, ஆண்டவரை ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாங்க, உற்சாகமான ஆவியை தாங்கி செய்ய, தேவ சமாதானம் ஃபுல்லா நிரப்பட்டு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை விழுந்து கிடங்க. கர்த்தருடைய சமூகத்தை அதிகமா தேடுங்க. வேதம் கூறுகிறது கர்த்தருடைய வல்லமை நாடுங்கள், அப்படி சமூகத்தை நித்தமும் தேடுங்க சொல்லி 105ஆம் சங்கீதத்துல இருக்கு. அப்படி சமூகத்தை நித்தம் தேடுங்க, வல்லமை நீங்க நாடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நன்றி பரிசுத்த பிதாவே, உடைய சமூகங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். கர்த்தருடைய ஆவியானவர் மக்களை ஆட்கொண்டு வழிநடத்தும், உடைய அன்புக்குள் திரும்பட்டும் ஐயா. பிசாசை வீட்டில சிக்கி கிடக்கிற எல்லா பிள்ளைகளும் ரத்தத்தினால விடுதலை பண்ணுங்க. கர்த்தருடைய பலத்த கரம் அவர்களை தொடுபடியா நான் சொல்லிக்கிறையா, என்னென்ன காரியத்துக்காக புலம்பி தவிக்கிறார்களோ கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை ஆட்கொண்டு உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள திரும்பி செய்யுங்கப்பா. தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கும், தேவன் நாம் மாத்திரம் வேண்டும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாட்டுமாவே கர்த்தரை சோதரி, முழுமை சாந்தத்தை சோதரி.
நாத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.